நான் வீட்டில்தான் இருக்கிறேன் எஸ்கே பிரதர் என்றாங்க நம்ம துர்காம்மா. சிஸ்டர் போயிட்டாங்களா? இருக்காங்க எஸ்கே பிரதர். 2 பேரும் அண்ணா. ஓகே பிரதர். பெரிய சென்டரா பிரதர் அது? பெரிய கிளினிக்கா? சின்னது தான் அண்ணா. ஓகே பிரதர். அங்கே எப்படி பிளட் டெஸ்ட்லாம் செக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கிளினிக்கு வருமா ஃபிசியோதெரப்பின்னா? தீனா அண்ணா ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்க? மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க துர்காம்மா. நானும் என் தம்பி அப்புறம் என் ஜூனியர் பையன் அவ்வளோதான். அப்படிங்களா எஸ்கே பிரதர்? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி செய்வீங்க. வேறு ஆட்கள் வச்சா தான் வேலை வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே எஸ்கே பிரதர்? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாராம்மா துர்காம்மா? எலும்பு ரிலேட்டட் அப்புறம் ஸ்ட்ரோக் பக்கவாதம் அந்த மாதிரி என்ன? ஓகே பிரதர். தீனா அண்ணா பையன் என்ன பண்ணுறார்? பையன் ஸ்கூலுக்கு போயிட்டார். துர்கம்மா ஸ்கூலுக்கு போயிட்டார். சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டார். 9:45 நான் லைவில் இருந்தேன், அப்போ தான் போனார். ஆமாம் ஆமாண்ணான்றாங்க எஸ்கே பிரதர். ஓகே பிரதர். டாக்டர் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தானே உங்கள் கிளினிக் வருவாங்க எஸ்கே பிரதர்? ஓகே அண்ணான்றாங்க துர்காம்மா. ஓகே துர்கா சிஸ்டர். ஹாய் ப்ரோ, சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க கதிர் பிரதர். நான் சாப்பிட்டேன் பிரதர். தோசை, தக்காளி சட்னி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? எஸ்கே பிரதர் சேனலா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க துர்கா சிஸ்டர். அங்கே பார்க்க முடியாமல் இருந்தால் இங்கே வருவாங்க. ஓ அப்படிங்களா? அப்போ நீங்களும் டாக்டர் தான் அப்படி தானே எஸ்கே பிரதர்? போயிட்டாங்க அண்ணா, வேலைக்கு போயிட்டாரா? ஓகேம்மா. சாப்பிட்டாராம்மா வீட்டுக்காரர்? இப்போ கை உடஞ்சிருச்சுன்னா அதை சரி பண்ண முடியாமல் இருக்கும் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் இங்கே வருவாங்க. ஓ அப்படியா எஸ்கே பிரதர்? ஓகே ஓகே. ஆமாம் அண்ணான்றாங்க எஸ்கே பிரதர். சரிங்க பிரதர். கதிர்வேல் பிரதர் இருக்கீங்களா? நீங்கள் சேனலான்னு கேட்டாங்க எஸ்கே பிரதர் துர்கா சிஸ்டர்.